அதான் சார், புரட்சி தலைவி ஜெயலலிதா இருந்தாங்க. அவரை ஏத்த ஒரே தலைவரே என் அண்ணன் தான். என்னோட அண்ணன் தான் ஒரே ஆளு. எல்லாமே இருந்தாங்க, எல்லா தலைவர்களும் இருந்தாங்க கடந்த காலத்தில், நிகழ்ந்த காலத்தில், எதிர்காலத்தில். ஆனா என் தலைவர் மட்டும் தான் சட்டசபையில் எதிர்த்து ஒரு கையை நீட்டி பேசி ஒரு சிஎம் அன்னைக்குதான் பேசினான். இன்னுமே தமிழ்நாட்டில் கிடையாது சார், கிடையாது. ஆமா, மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் வருத்தப்படுறாங்க. அதுக்கு நானும் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன். அண்ணன் விஜய் ஆனதும் பெரிய ஆளு தான், அண்ணன் கேப்டன் ஆளு தான். அண்ணன் சூர்யாவும் ஆனதும் கேப்டன் ஆளு தான், ஊரறிஞ்ச விஷயம். ஆனா இவர்களெல்லாம் இப்ப இவங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்காங்க. அவங்க குடும்பத்தை மட்டும் அவங்க பாக்குறாங்க, பொது வாழ்க்கை யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, நம்ம அண்ணாலதான் நம்ம பெரிய ஆளான்னு சொல்றாங்க. இன்னைக்கு விஜய் போய் மாநாட்டுல சொல்றாரு, நான் தான் அண்ணாவில் என் அண்ணன் புரட்சி தலைவர் கலைஞர், அவரால் தான் நான் என் தம்பி அப்படின்னு சொல்லிருக்காரு. அது ரொம்ப நன்றி சார். உருவப்படத்தை வச்சுட்டா அப்படின்னா நீங்க பலசரவாக்கம் குச்சப்பர் கேப்டன் ரொம்பவே பிடிக்கும். அப்பாதான் பார்த்தாங்க. எஸ் ஹரிணி. நீங்க என்ன கேப்டன் சார் பர்த்டே வந்திருக்கீங்க? அவங்க சாக்லேட் ஸ்கூல் போலையா? ஹாப்பி பர்த்டே கேப்டன். ஹாப்பி பர்த்டே கேப்டன். ஹாப்பி பர்த்டே கேப்டன். ஐயா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் கேப்டனுடைய தீவிர ரசிகர்கள், நானும் எனது ரூம்மேட்டுகள் எல்லாம் எப்போதும் பல வருஷமாக இவருடைய ரசிகர்களாக இருக்கும். ஸோ இப்போ பிறந்த நாள் நல்லபடியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். என்றும் கேப்டன் ரசிகனாக இருப்போம், வாழ்வோம், வாழ்ந்து கொண்டே இருப்போம். நன்றிங்க. ஆமாங்க ஐயா. ஐயா, நம்ம குடும்பத்தில் நம்ம குடும்பமாக போய் முறையாக பார்த்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் தான். நம்ம குடும்பமாக இதுவரையும் வேறு எந்த படத்துக்கும் போனது கிடையாது. குடும்பமாக கேப்டன் பிரபாகரன், அடுத்தது சொக்கதங்கம், குடும்பமாக போனது. ரொம்ப நன்றிங்க ஐயா. கேப்டனுடைய பிறந்த நாளுக்காக வந்திருக்கேன் சார். அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கேன். அவர் இறந்ததும் மறந்ததும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். அவருடைய பொக்கிஷம் தமிழ்நாட்டிலே யாருமே ஒரு நிரப்ப முடியாத இடம். அவருடைய நினைவை கூர்ந்து அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க வந்தேன், கேப்டனுடைய பிறந்த நாள் என்று சொல்லி. ஆனால் அவருடைய அரசியலுடைய கொள்கையை யாருமே தமிழ்நாட்டில் நிரப்ப முடியாது சார். அதுதான் என்னுடைய கொள்கை. அவரு நேர்மையா இருந்தாரு. அவரை வாழ விடாம எல்லாமே அவரை இது பண்ணிட்டாங்க. அதுதான் சார் உண்மை. ஆமா, அதான் சார், புரட்சி தலைவி ஜெயலலிதா இருந்தாங்க. அவரை ஏத்த ஒரே தலைவரே என் அண்ணன் தான்.
என்னோட அண்ணன் தான் ஒரே ஆளு. எல்லாமே இருந்தாங்க, எல்லா தலைவர்களும் இருந்தாங்க கடந்த காலத்தில், நிகழ்ந்த காலத்தில், எதிர்காலத்தில். ஆனா என் தலைவர் மட்டும் தான் சட்டசபையில் எதிர்த்து ஒரு கையை நீட்டி பேசி ஒரு சிஎம் அன்னைக்குதான் பேசினான். ஒரு தைரியமான ஒரு தலைவர் இன்னுமே தமிழ்நாட்டுல கிடையாது சார், கிடையாது. ஆமா, மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் வருத்தப்படுறாங்க. அதுக்கு நானும் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். வரக்கூடிய காலத்துல அன்னைக்கு என்ன சப்போர்ட் என்ன சார்? அவங்க வராங்க, பையன் வராங்க, எந்த அளவுக்கு அவரு பையன் வந்து அண்ணன் விஜய் பிரபாகரனா, அண்ணன் விஜய் பிரபாகரனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. போன எலெக்ஷன்ல நின்னாரு, ஒரு 60,000 ஓட்டுல மட்டும் தோந்துட்டாரு. ஆனா தோந்தது வந்து அவர் வேணும்னே தோக்கடிச்சது. எல்லாமே ஜஸ்ட் சதி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எல்லாமே இரு தலைவர் கொஞ்சம் அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. இருந்தாலும் ஜெயிக்க கூடாது, ஒருத்தன் மட்டும் ஜெயிச்சா ஒம்பு பிடிச்ச வேலை. அப்ப நம்ம கட்சிக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டாங்க. விட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி நாங்களும் தோன்றுன்னு சொல்லி இவங்களும் பெருசா பண்ணிக்கலாம், அண்ணனுடைய பையனும். சரி அதனால வந்து நானும் கம்முன்னு இருந்துட்டேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். கேப்டன் பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம். நல்லா வாழ்த்து சொல்லிக்கிறோம் எங்கள் அண்ணனுக்கு. எங்கள் அண்ணன் மறந்த இதுக்கு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு வந்து பிறந்தநாளை கொண்டாட வந்திருக்கோம். நான் பார்த்து மகிழ்ச்சி. தேனாம்பேட்டில் வந்திருக்கோம்மா. எல்லாமே சரிதானே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே தெருவுல தான் ஆமா அவரு இருந்திருக்கிறாரு, கேப்டன் ஒரு தெரு தள்ளி தானே. ஆமா முடியாதப்ப சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். அண்ணன் விஜய் வந்து ஆனதும் பெரிய ஆள தான், அண்ணன் கேப்டன் ஆள தான். அண்ணன் சூர்யாவும் ஆனதும் கேப்டன் ஆள தான், ஊரறிஞ்ச விஷயம். ஆனா இவர்களெல்லாம் வந்து இப்ப வந்து இவங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்காங்க. அவங்க குடும்பத்தை மட்டும் அவங்க பாக்குறாங்க, பொது வாழ்க்கை யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி நம்ம அண்ணாவில தான் நம்ம பெரிய ஆளான்னு சொல்றாங்க. இன்னைக்கு விஜய் போய் மாநாட்டுல சொல்றாரு, நான் தான் வந்து அண்ணாவில என் அண்ணன் புரட்சி தலைவர் கலைஞர், அவரால் தான் நான் என் தம்பி அப்படின்னு சொல்லிருக்காரு. அது ரொம்ப நன்றி சார். இல்ல அது வந்து அனுதாபம் தேர்றாமல இவரு இப்ப வந்து இவ்வளவு நாள் நீ சொல்லாம இப்போ வந்து சொல்லலாம், தப்பு இல்ல. இன்னைக்கு வந்திருக்கலாம்ல, உன் வீட்டாண்டியாவது ஒரு படத்தை வச்சு அது செஞ்சது மிகப்பெரிய தவறு சார், தவறு, மிகப்பெரிய தவறு. அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கணும் சார். எதுக்குன்னா நாங்க தனியா வராம நேர்ல வந்து அஞ்சல் செலுத்த எங்களுடைய மனுஷால அது வந்து அவர் செலுத்து சார். விஜய் தப்பா நீங்க வந்து மீடியா பத்தி இருக்கலாம், இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம் சார். அதாவது வந்து விஜயும் ஆனது அண்ணால தான், சூர்யாவும் ஆனது அண்ணால தான். உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து ஒரு ஆமா அவருக்கு பெரியண்ணா தெரியும். ஆனா வந்து விஜய் வந்து இவர் பேரை யூஸ் பண்றாரு. யூஸ் பண்றதுங்கிறதுனால இவருக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கும் பிரச்சனை இல்லை. அவரு தனிப்பட்ட கொள்கை, இது தனிப்பட்ட கொள்கை. அதாவது வந்து அவங்கவுங்க நேர்மையா இருந்து எப்படி ஓட்டு வாங்குறாங்களோ நம்ம 2027 தான் சார் பார்க்க முடியும். ஓகே, ரொம்ப நன்றி சார். பேசுறது தெரிய மாட்டேங்கடா. பிறந்தநாள் வந்திருக்கோம்ண்ணா, அண்ணன் பிறந்த நாளுக்கு. கேப்டன் பார்த்துருக்கோம்ண்ணா. நல்லா இருக்குண்ணே. என்னோட பழைய உருவத்தை இன்னைக்கு பார்க்குறோம். அவர் பார்க்குறது ஆனந்தமாக இருக்கு. கண்டிப்பாண்ணே, நல்லதுண்ணே, இருந்துச்சுண்ணே. ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுக்கணுண்ணே, ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம விஜய் பிரபாகரன் அவருக்கும் அரசியலில் 2026 நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். ஆனால் இப்போ வரவங்க எல்லாருமே அண்ணனை வச்சு இது பண்ணுறாங்க. விஜய் வந்து அண்ணனை வச்சு தான் உருவாகி வந்தார், சூர்யாவும் அண்ணனை வச்சு தான் பண்ணாப்புல படத்துக்கு இன்றைக்கி வந்தாங்க. இன்றைக்கி அண்ணனோட ஃபோட்டோ வச்சு ஒரு செஞ்சுருக்கலாம், தவறு செய்கிறாப்புல. அண்ணனோட பேரை மட்டும் சொல்லி ஆதரவாக ஓட்டு எதிர்பார்க்குறாப்புல. அது வந்து தவறான விஷயம். அண்ணன் பையனுக்கு ஆதரவு நின்று சப்போர்ட் கொடுத்தா இன்றைக்கி இது அண்ணனை வச்சு தான் முன்னேறி வந்திருக்கீங்க. இன்றைக்கி அண்ணனுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலனாலும் அண்ணன் பேரை யூஸ் பண்ணாமல் நல்ல பையன் இருந்தாலே போகிறோம். அண்ணன் பேரை யூஸ் பண்ணி இன்னைக்கு அனுதாப ஓட்டத்தில் வாங்கக்கூடாது, அனுதாப ஓட்டம் வாங்கக்கூடாது. கரெக்டாக இருந்து கரெக்டாக பண்ண சொல்லுங்க. அண்ணனோட பேருக்கு அண்ணன் இது இருக்கு சார். இப்போ வந்து விஜயோட வந்து அரசியல் புதுசாக தொடங்கியிருக்காரு. அவர் தொடங்கின அரசியலில் நம்ம அண்ணனும் இதில் போய் இணையணும். அதான் நம்மளுடைய எண்ணம், தமிழகக்கூடிய மக்களுடைய எண்ணம். சரி, நம்ம அண்ணன் சொல்லிருக்காருல்ல, நம்ம அண்ணன் கூட போய் இணையணும். உங்களுக்கு வந்து லோக்சபா தேர்தலில் வந்து ஒரு சீட்டு தரேன்னு சொன்னாங்க, அது தராமல் ஏமாத்திட்டாங்க. திருப்பி போயிட்டு அந்த இணையிற கட்சியில இணைஞ்சிங்கன்னா ரொம்ப சங்கடமாயிடும். திருப்பி வந்து மீண்டும் புதிய அரசியலில் வந்து ஒன்று உருவாக்குங்க. உங்களுடைய சபதம் என்னன்னு நீங்கள் முடிவெடுங்க.
ஓகே சார் ரொம்ப